மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் லாரிகள் ஸ்ட்ரைக் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பஸ்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கின்றன. மூன்றாவது நபர் விபத்து காப்பீடு தொகை, சாலை வரி உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண வித்தியாசங்கள் ஆகியவற்றை கைவிட வலியுறுத்தியும், டீசல் விலை உயர்வு, டீசல் மீதான வரி ஆகியவற்றை எதிர்த்தும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அகில இந்திய மோட்டார் வாகன காங்கிரஸ் அறிவித்திருந்தது. இது தொடர்பாக மத்திய அரசுடன் செவ்வாயன்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து திட்டமிட்டபடி லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் ஸ்ட்ரைக் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆம்னி பஸ்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்களும் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இமிடியேட்டா 107% இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி பிரீமியம் கூட்டியிருக்கிறது வித்ட்ரா பண்ண சொல்லி, ஒன் இந்தியா ஒன் பர்மிட், நேஷனல் பர்மிட், டோல் டாக்ஸ் மந்த்லி பாஸ் மாதிரி பண்ணி கொடுக்க கேட்டிருக்கிறோம். டீசல் எவ்ரி மந்த் 50 பைசா கூட்டிட்டு இருக்கிறத ஒரே முறையா 6 மாசத்துக்கு ஒரு முறை கூட்ட சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அவங்க சொல்றபடி 1ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக்கு, அதுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதா இருக்கிறோம். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் இந்தியா முழுவதும் 40 லட்சம் சுற்றுலா ஆம்னி பேருந்துகளும், 25 லட்சம் சுற்றுலா டாக்ஸிகள் மற்றும் 75 லட்சம் கனரக வாகனங்களான லாரிகள் பங்கேற்க உள்ளன. இந்த வேலை நிறுத்தத்தால் இந்தியா முழுவதும் நாள் ஒன்றுக்கு சுமார் 5 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.